ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல். நம்ம சேனலில் ஃப்ரீ கோர்ஸ் வித் சர்டிஃபிகேட்டோடு எடுத்துகிட்ருக்கோம். உங்களுக்கும் இன்ட்ரெஸ்டிங் இருந்ததுன்னா நீங்களும் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம செல்ஃபோன் சீட்ஸ் நம்ம கட் பண்ணி வச்சோம் இல்லையா, அதில் ஒரு சீட்ஸை எடுத்து தான் இப்போ உங்களுக்கு நான் ரோல் பண்ணி காட்ட போகிறேன். இப்போ ஒரு பின் எடுத்திருக்கேன், பிளாஸ்டிக் பின்னு. இப்போ சீட்டு ஒரு எடுத்து அதில் நான் பார்க்குறேன், உள் சைடும் வெளி சைடும் பார்க்குறேன். அதுலேயே நம்மளுக்கு தெரியும் ஷைனிங்காக இருக்கும். அதை நம்ம உள்ளே வச்சுக்கலாம். இப்போ தம் ஃபிங்கரை வச்சு நம்ம இப்படி பிடிச்சிட்டு அந்த இடத்துல நம்ம பின்னை வச்சு நம்ம செக்யூர் பண்ணிடலாம். இப்போ அதை பிடிச்சிட்டே நம்ம ரோல் பண்ணலாம். இப்போ நான் ரோல் பண்ணும்போது நான் டைட் கொடுக்கல, லூஸாகவே நான் ரோல் பண்ணுறேன். இப்போ உள்ளே இருக்கு இல்லையா, அந்த இடத்த நான் டைட் கொடுத்து நான் இழுக்கிறேன். இந்த மாதிரி இழுக்கும் போது டைட் ஆகிடும். இப்போ நம்மளோட தம் ஃபிங்கரை மட்டும் நம்ம உள்ளே விட்டு பார்த்தோன்னா இதுதான் சைஸ், அளவு கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சென்டர் பகுதியில் வச்சுக்கணும் பின்னை. இப்போ டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ நம்மளுக்கு டைட்டாக இருக்குது. இப்போ நம்ம டேப் வச்சு ஒட்டிடலாம். இந்த ட்ரையாங்கிள் சைஸ் இருக்குது இல்லையா, அந்த இடத்துல நம்ம டேப்பை வச்சு அப்படியே லைட்டாக ரோல் பண்ணிக்கிட்டே வந்தோம்னா நம்மளுக்கு ஒட்டிடும். இப்போ டிப்பை நம்ம ஒட்டியாச்சு. இப்போ ரெண்டாவது இந்த இடத்துலையும் டாப்லேயும் ஒரு இடத்துலையும் ஒரு 3 இடத்துல நம்ம ஒட்டுற மாதிரி இருக்கும். இப்போ நான் இந்த இடத்த நான் ஒட்டி ஃபில் பண்ணிடுறேன். இப்போ மேலே டாப்லேயும் நான் ஒட்டிடுறேன். இப்போ நம்மளுக்கு ரோல் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ரோலில் எப்படி பேஸ்ட்டை ஃபில் பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பேஸ்ட்டை கட் பண்ணிக்கிறேன். இப்போ அந்த ரோலில் நான் எப்படி ஃபில் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஃபில் பண்ணும்போது யாராவது வெயிட் கேட்பாங்க, எத்தனை கிராம் இருக்குதுன்னு. அப்படி கேட்டாங்கன்னா 25லேருந்து 28 கிராம் வரைக்குமே நம்ம ஃபில் பண்ணலாம். இப்போ நான் உங்களுக்கு ஃபில் பண்ணுறேன்னு காட்டுறேன். அதே மாதிரி பாருங்கள், ஒரு 1/4 இன்ச்சு கேப்பு விட்டுட்டு நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபில் பண்ண பிறகு நான் பின்னை கலட்டிடுறேன். பின்னை கலட்டினா மட்டும்தான் நம்மளுக்கு காற்று உள்ளே போகாது. இப்போ ஒரு டேப் எடுத்து நான் ரெண்டையும் ஒன்றா ஒட்டிட்டேன். நல்லா ஒட்டிட்டு டைட் கொடுத்து நான் இப்போ ப்ரெஷர் கொடுத்து பார்க்குறேன். பேஸ்ட்டு எப்படி வருதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். அதோடய ஃப்ளோவும் எப்படி இருக்குதுன்னு நான் செக் பண்ணிக்கிறேன். இப்போ கரெக்டாக இருக்குது அப்படின்னா இப்போ இன்னொரு வாட்டி நம்ம டேப் எடுத்து நம்ம டிப்பை நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ மேலே இருக்கிறத நம்ம ரோல் மாதிரி இப்படி மடித்து கொண்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த சைட்லேயும் நம்ம மடக்கிக்கலாம். திரும்பவும் நான் ஒரு தடவை சொல்லி காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி மடக்கிட்டு இந்த சைடில் ஒரு மாதிரி, இந்த சைட்லேயும் ஒரு மாதிரி நம்ம மடக்கிக்கலாம். இப்போ கரெக்டாக இருக்குது. இப்போ மேலே டாப்பில் நான் ஒட்டுறேன் பாருங்கள். இந்த சைடில் ஒரு வாட்டி ஒட்டியாச்சு. அதே மாதிரி சென்டரில் வச்சு இப்படி இழுத்து இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த பக்கமும் ஒட்டியாச்சு. இப்போ ரொட்டேட் பண்ணி நம்ம ஃபுல்லாக நம்ம ஒட்டிடலாம். அவ்வளோதாங்க. இதை மட்டும் ஒட்டிட்டோம்னா போதும், கோன் ரெடி. நல்லா அழகாக நீட்டாக வந்துடும். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்களும் பேஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.